அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு மனிதனுக்கு ராகு திசை ஓடுகிறதோ, ராகு திசை ஓடும்போது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 3, 6, 10, 11 இருந்தால் கண்டிப்பாக நன்மையை செய்யும். கண்டிப்பாக நன்மையை செய்யும். ஆனால் கண்டிப்பாக நன்மையை செய்தாலும் என்ன செய்யும் என்று சொன்னால், கொடுத்து கெடுப்பான்றார். கொடுத்து கெடுத்து விடுவான். அப்போ கொடுத்து கெடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ராகு என்று சொல்லக்கூடிய திசை ஓடும்போது மிக மிக கவனமாக இருக்கும். மிக மிக கவனமாக இருக்கும். யாரெல்லாம் ராகு திசை ஓடும்போது மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ராகுவுடைய புத்தியோ, ராகுவுடைய அந்தரமோ, ராகுவுடைய சூட்சிமமோ ஓடும்போது சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கும். சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா கொடூரத்தை பாய்ச்சக்கூடிய தன்மை என்ன சொன்னால், சனியோடைய நட்சத்திரங்களுக்கு ராகு பயங்கரமான கொடுமையை பண்ணி விடுவார். சனியோடைய நட்சத்திரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு ராகுவோ, ராகுவுடைய திசையோ, ராகுவுடைய புத்தியோ, ராகுவுடைய அந்தரமோ ஏதாவது என்ன சொன்னா, அவங்களுக்கு டைரெக்டாக ராகுவுடைய திசை வரவில்லை என்று சொன்னாலும், அவர்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தை இவர்கள் என்ன சொன்னால் மிகவும் கவனமாக, மிக மிக கவனமாக கண்டிப்பாக பார்த்துக்கிடணும். அவன் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல என்ன சொன்னானா, உங்களுக்கு சரியான என்ன சொன்னான்னா அற்புதமான என்ன சொன்னால் பிரச்சனையை கொடுத்தோம். பிரச்சனை கொடுத்துரும். எந்த இடமாக இருந்தாலும், 2ஆம் இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு பயங்கரமான கொடுமையை செய்வான். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, பூசம், விசாகம், சதயம் இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு திசை ஓடினாள். பூசம், விசாகம், சதய நட்சத்திரங்களில் போய் பிறந்தவர்களுக்கு ராகுவுடைய திசை ஓடினால் அவனுடைய கொடூரத்தை காட்டி விடுவான். இந்த ராகு என்ன செய்வான்? இந்த கேள்வி இருக்குல்லையா, ராகு என்ன செய்வான்? கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுப்பான். கேன்சர் போன்ற கொடிய நோய்களை கொடுப்பான். வாகன விபத்துக்களை கொடுப்பான். கேன்சர் போன்ற கொடிய நோய்களையும் வாகன விபத்துக்களையும் கொடுப்பான். ஓகேவா? அப்போ கேன்சர் என்பது தீர்க்க முடியாத நோய். கேன்சர் என்பது தீர்க்க முடியாத நோய். அப்போ தீர்க்க முடியாத நோயாக வந்துவிட்ட பிறகு என்ன சொல்லணும்னா, நம்ம எவ்வளோதான் என்ன சொல்லணும் போராடினாலும் அந்த ஆன்மாவை நம்மளால் காப்பாற்ற முடியாதுன்னு முதல்ல நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தெய்வாதீனமாக என்ன சொன்னாலும் வந்தவர்கள் சில பேருக்கு என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்காங்க, அதை செக்யூரிட்டி ஆகி நல்லா இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன காரணம்னா, அவர்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றவர்களாக இருப்பார்கள். மற்ற டாக்டர்கிட்டலாம் என்ன சொன்னா, டாக்டர்கள் என்ன சொன்னா ஒரு கருவிதான். டாக்டர்கள் ஒரு கருவிதானே தவிர, உங்களுக்கு ராகுவுடைய அனுகிரகம் நன்றாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்போ அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்துருக்கணும். அப்போ அந்த முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்காமல் என்ன செஞ்சுருப்பீங்க, நீங்கள் என்ன சொன்னா, அப்பா இறந்து போயிட்டாலும், தாத்தா இறந்து போயிட்டாலும், பாட்டனார் இறந்து போயிட்டாலும் எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு, உங்களுக்கு அவருக்கு எப்படி நீங்கள் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியும்? பல அறிவாளிகள், பல ஆக்கப்பூர்வமான படித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன சொன்னான்னா, ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அவாய்ட் பண்ணுவதற்கு, ஒரு பேங்க் போனேன்னு வைங்களேன், அந்த பேங்க்கில் அவர் வேலை பார்ப்பார். வேலை பார்த்தவர் என்ன செய்வாருன்னா, அங்கே போய் பாருங்க பாரு, அங்கே இருக்கிறவர் என்ன செய்வார், இங்கே போய் பாருங்க அப்படிம்பாரு. உன் பேங்க் தானே வந்திருக்கான், வந்தவன் என்ன வேணும், இதுவா, இது இப்படி செய்யணும், செய்யுங்க, இந்த சார்ட்டை போய் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நில்லுங்க, கரெக்டாக அவர் செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற வழிகாட்டுதல் இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னா,
நான் ஒரு காரியத்தில் வந்து என்ன சொன்னேன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன்னா, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கா என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதனும் என்ன செய்யணும்னா செய்யும் தொழிலே தெய்வம். அதாவது வந்து என்ன சொன்னேன், நான் வேலைக்கு வந்துட்டேன், எனக்கு மாதமான சம்பளம் வந்துடும், நான் வந்து என்ன சொன்னேன்னா வந்து எப்படி வேணாலும் இருப்பேன், நீ வந்து ஒரு கஸ்டமர், நீ ஒரு கஸ்டமர், நான் சூரியனுடைய ஆதிபத்தியத்துக்குள்ளே உட்காந்துருக்கேன், நீ சனியோடைய ஆதிபத்தியத்தில் வந்திருக்க, உன்னை எப்படி வந்து என்ன சொன்னேன்னா என் இடத்துல வந்து கலட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்காங்க. 99% அரசாங்க வேலை பார்க்கின்றவர்கள் ஃபெய்த்தாக வேலை பார்க்குறதே கிடையாது. என்ன காரணம்னா அவர்களுக்கு சம்பளம் வந்து விடுகிறது, அந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் அதை நினைத்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னான், செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். எவன் ஒரு மனுஷன் இருந்தானா அடுத்த சந்ததிக்கு வந்து என்ன சொன்னான்னா, நீ சேர்த்து வைக்கிறது என்ன சொன்னானா, நீ வேலை பார்க்குற காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவன் வேலை பார்க்கும். நீ வேலை பார்க்குற வேலை, இந்த வேலை பார்க்குற வேலையை நீ ஒழுங்காக பார், உன் சந்ததி நல்லாயிருக்கும். எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வந்து என்ன சொன்னால் ஓ+ அடிப்பேன், 1.25 மணி நேரம் பீடியை குடிச்சிட்டு வருவேன், 1.25 நேரம் டீ குடிக்க போவேன், 2 மணி நேரம் சாப்பிடுவேன் அப்படிமா. மனிதன் நின்று கொண்டிருக்கின்ற உன்னை மாதிரி படைக்கப்பட்ட மனிதன் தான். நீ வந்து என்ன சொன்னான்னா வயிற்றுக்கு தான் சோத்துக்கு வந்து என்ன சொன்னால் அங்கே போய் வேலை பார்க்குற, வெளியே வந்து நிற்கிறவன் என்ன சொல்கிறான்னா வந்து இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் தான். அப்போ இந்த கொடூரத்தை எல்லாம் செய்ய வைப்பவன் யார் தெரியுமா? சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற ஒருவனை கெடுப்பவன் யாருன்னா ராகு. மதிக்கிறது கிடையாது, மதிக்கவே மாட்டான். என்ன வேணும் அப்படிமா, வாங்க என்ன வேணும் இதை போய் பாருங்க அப்படின்னு சொன்னால், வருகின்ற மனிதன் வந்து என்ன சொன்னான்னா சனி ஆதிபத்தியம் உடையவன். கொஞ்ச நேரம் வருத்தப்படுவான், நீங்கள்லாம் வந்து என்ன சொன்னால் வேலைக்கு வந்துட்டேங்கன்னு சொல்லி தரடா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் குடும்ப குட்டியில் நல்லா இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு போகிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பேன். இவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த என்ன சொன்னா, இந்த ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து இழுத்து 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 உட்காந்துட்டே இருப்பான். ரிட்டையர்ட் ஆகி வெளியே போன பிறகு தான் தெரியும் வாழ்க்கையில் கூட 10 வருஷம் கூட இருக்க மாட்டான். அப்போ நாம் யார் என்பதை வந்து என்ன சொன்னான்னா, நம்மளை கெடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் ராகு. நம்மளை கெடுக்கக்கூடியது ராகு. அந்த ராகு என்ன செய்யும்னா என்ன சொன்னா பந்தா பண்ணும், பந்தா பண்ணும். ஏன் நீ வந்து என்ன சொன்னா உன்னுடைய முன்னோர்களை நீ மதிக்கணும் அப்படின்னா, முன்னோர்கள் என்பவர்கள் என்ன உங்களை உருவாக்கியவர்கள், இந்த முன்னோர்களை நீங்கள் மதிக்கணும். மூத்தவர் கொடுக்கணும், அதுக்கடுத்து இளையவர் கொடுக்கணும், மூணாவது ஒரு வயிற்றில் தான் பிறந்திருக்கிறோம். இந்த ஒரு வயிற்றில் பிறந்தவருக்கு மூத்தவர் தான் சோறு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கடைசியில் இருக்கிறவர் தான் சோறு. யார் போட்டாலும் அந்த தாயோடைய வயிறை குளிர வைக்கணும், அந்த தகப்பனுடைய வயிறை குளிர வைக்கணும். நான் தான் போடணும், நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான், தலைமகன் யாருக்கு திதி கொடுக்கணும், கடைசி மகன் யாருக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். இப்போ தலைமகனும் கடைசி மகனும் அதை பற்றி கவலை கிடையாது. எவன் ஒருவன் வந்து சிறப்பாக ராகுவோடைய கொடுமையான பிடியிலிருந்து தப்பிக்கணுமோ, தயவு செய்து எல்லாரும் என்ன சொல்லணும், காரணம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். அந்த காரணம் சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க, ராகுவால் பீடிக்கப்படுவீர்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. சரி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தாய் தகப்பன் தாத்தன் பாட்டி இறந்த அந்த தமிழ் மாதத்தின் திதி அல்லது அமாவாசையில் தயவு செய்து என்ன சொன்னேன்னா வந்து எங்காவது போய் வந்து ஒரு ஜலக்கரையில் போய் வந்து நீங்கள் செய்கின்ற ஒன்று உங்களுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்லணும்னா உங்களுடைய சந்ததிகளை காக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பெரிய இழப்பீடுகளை காக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம வந்து பொருளாதாரத்தை வைத்து சாதித்தோம், பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சாதிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை நாம் மதித்துத்தான் ஆக வேண்டும். அப்போ ராகு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை வந்து என்ன சொன்னா நாம் மதித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அது என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய இயல்பு நிலை வந்து அதை மதிப்பதற்கு வந்திருக்கேன். என்ன சொல்கிறான்னா ஒரு இறந்து போன பொருளை நாம் ஏன் வந்து என்ன சொல்கிறான்னா நினைக்கணும் அப்படிங்கிறது எல்லா மனிதனுடைய இயல்பாகவே இருக்கு. இறந்து போன வந்து ஒரு பொருள், நம்மளை உருவாக்கின ஒரு பொருள் இறந்து போச்சு. 16 நாளையில் வந்து என்ன சொன்னான்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், அவர்களை வந்து என்ன சொன்னான்னா அது 16 நாள். இப்போ யாருமே 16 நாள் தான், 16வது நாள் தான் விசேஷம் வைக்கணும். அந்த 16வது நாள் விசேஷம்
வைக்கிறதில்ல. அதுக்குள்ளே எனக்கு அவசரம். நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் வந்து எனக்கு வேலை இருக்குது, எனக்கு சோழி இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் வந்து என்ன சொல்கிறேன் வந்து அதனால் உடனே வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. அதெல்லாம் ஓகே தான். அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாமே ஓகே தான். ஆனாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா சாஸ்திரம் என்ன சொல்கிறது, 16 நாள் வந்து அந்த ஜீவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சாஸ்திர முறைகள் இருக்கிறது. அந்த சாஸ்திர முறைகள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். செய்யாமல் நீங்கள் ஷார்ட்கட்டாக போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஷார்ட்கட்டாக போகும்போது என்ன நடக்கிறது, உங்களுக்கு உங்களுடைய சந்ததிகளை அது பீடிக்கிறது. யாராவது ஒருத்தர் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே ஒரு தடவை கொடுத்தா போதும், அதுக்கடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஒரு தடவை கொடுத்தா போதும், நீங்கள் அதுக்கடுத்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா காலம் பூரா அதை கரெக்டாக செய்ய முடியும். யார் சொன்னோம்னா டயத்துக்கு சாப்பிட்றோம் இல்லையா, டயத்துக்கு சாப்பிடக்கூடிய நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்படி வந்து என்ன சொன்னா நம்முடைய மூதாதையர்களை வந்து நம்ம நினைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய பலவீனம் என்று சொல்லக்கூடிய சோம்பேறித்தனமும் அது வந்து ஒரு பொருள் போயிடுச்சு. இதே வந்து என்ன சொன்னா அவங்க சேர்த்து வச்ச சொத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அது எப்படி? அதை மட்டும் நம்ம வந்து அந்த சொத்துக்காக நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸுக்கு போகிறோம், எல்லாத்துக்கும் போகிறோம். ஆனால் நாம் வந்து அந்த மூதாதையர்களை மதிக்க மாட்டேங்கிறோம். பெரும்பாலான சங்கடங்களும் பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன சொல்றான்னா உங்களுடைய மூதாதையர்களை நீங்கள் வழிபடாமல் போனதுனால தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ராகு திசை நடக்கும்போது நீங்கள் கவனமாகத்தான் இருந்து ஆகணும். ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் சனி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை பெரும் கொடுமைப்படுத்துவான். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவோம். அதுக்கடுத்து என்ன சொன்னால் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களை ராகு ரொம்ப கொடுமைப்படுத்துவோம். அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் இருந்து ராகு திசை நடத்தினால் அவன் ரொம்ப கொடுமைப்படுத்துவான். எல்லாமே அவன் செய்யக்கூடியது என்ன சொன்னான்னா அப்போ இந்த ராகுவினுடைய பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள். முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ராகுவால் ஏற்படக்கூடிய ராஜ வாழ்க்கையை நம்மளால் அனுபவிக்க முடியும். அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய ராஜ வாழ்க்கை வேணும் என்று சொன்னால் நீங்கள் முன்னோர்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் முறையாக திதி கொடுங்கள். அப்போ முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கறதோடு மட்டுமென்றால் தினமும் என்ன சொன்னார், 2 உளுந்த வடையை வாங்கி வந்து என்ன சொன்னால் காகத்துக்கு வைங்க. தினமும் 2 உளுந்த வடையை காகத்துக்கு வைங்க. முன்னோர்களை நீங்கள் வந்து மதித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் வந்து என்ன சார் இந்த இறந்தவர்களுடைய படத்தை வந்து சிறு சைஸில் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து பூஜை ரூமில் வைக்காமல் ஒரு காலில் வந்து என்ன சொன்னான்னா தெக்கவாத்து மாட்டி வச்சுட்டு என்ன செய்வீர்களோ தெரியாது, அன்றாட ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும். இன்றைக்கி போகிற விஷயம் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ் ஆகணும்னா நீங்கள் தெய்வத்திற்கு பூ போடுகிறீர்களோ இல்லையோ ஒரு சின்ன கண்ணி வந்து என்ன சொன்னால் 1 முழச்சரம் 1 சான், இந்த 1 சான் உங்களுடைய அப்பா அம்மா படத்தை வந்து சேர்ந்து எடுத்து வைத்திருக்கிற படத்திற்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு பூ வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு சின்ன சரம் வைங்க, கண்டிப்பாக வைங்க. அன்றைக்கி நீங்கள் போகிற காரியம் வந்து சக்ஸஸ் ஆகிரும், நீங்கள் போகிற காரியம் வந்து வெற்றி ஆயிரும், நீங்கள் போகிற காரியம் சக்ஸஸ் ஆயிரும், வெற்றி ஆயிரும். அப்போ என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதர்களுக்குமே முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய குருமார்களும் நம்முடைய 18 சித்தர்களும் நமக்கு வந்து நிறைய வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம காலச்சக்கரத்தால் என்ன சொல்கிறான்னா வந்து சோம்பேறித்தனமாக இருந்ததுனால் பெரும் பீடைகள் எங்கேருந்து வருகிறது? பீடைகள் வந்து எங்கேருந்துமே வந்தது நம்மளுடைய வர்க்கத்தாரை நாம் மதிக்காதனால தான் நமக்கு பீடைகள் வருது. திருமணம் எனக்கு சரியில்லை, எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ ராகு என்று சொல்லக்கூடிய கொடூரமானவன் தான், பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவன் அவனே. ஆமாம் உண்மையில். ஏன்னா நல்லா அந்த ராகுவால் பெரிய யோகத்தை அடித்தாள். எப்படி சொல்கிறேன் நான் வந்து சொன்னேன், எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் இறந்துட்டார், 22 வயசில். அந்த 22 வயதுலேருந்து இன்று வரை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு 30 வருடமாக என்ன சொல்கிறேன்னா வந்து நான் இன்றைக்கும் என்ன சொன்னேன் முறையாக திதி கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது,
எந்த லக்ஸுரிஸையும் அவர் சேர்த்து வச்சுட்டு போகல. ஆனால் வாழ்க்கையில் வந்து அவர் சேர்த்து வச்சுட்டு போகாத நாம் சேர்த்தோம், நாம் நல்லா இருக்கிறோன்னு சொல்வதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், முறையாக திதி கொடுத்தல். மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுதல், மாசப்பிறப்பு அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுதல். யாருக்கு என்ன செய்கிறோம்? எங்களுடைய முன்னோர்கள் வந்து எங்களுக்கு நல்லா வழிகாட்டுங்க, எங்களை வந்து நல்லா வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொன்னாங்க, எங்களை பாதுகாருங்க. ஒருவேளை நீங்கள் என்ன கேட்கலாம், என்ன சொல்கிறேன்னா, அவங்க பிறந்திருந்தா நீங்கள் திதி கொடுப்பதுனாலேயோ அல்லது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க மேலும் நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் திதி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அவர்கள் வந்து நல்லா இருப்பாங்க. சரி, நாயாக பிறந்துட்டான், ஏதோ ஒன்றா பிறந்துட்டான்னா நல்ல இடத்துல போய் அதை வந்து வளர்ந்துட்டு இருக்கோம். ராஜபாளைய நாயாக இருக்கும், இல்லை வந்து நல்ல அல்சேஷன் நாயாக இருக்கும், வீட்டில் வந்து பெட்டில் படுக்க போட்டு என்ன சொன்னாங்க வச்சுருக்கிற நாயாக இருக்கும், அது வந்து என்ன சொன்னாங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு கேட்கின்ற கேள்விக்கும் முன்னோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கருட புராணத்தில் பதில் சொல்லி வச்சுருக்கிறான். அதான் என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ நீ திதி கொடுக்கணும்னு சொல்கிற, இறந்தவன் பிறந்துட்டான்னா என்ன சொல்கிறேன்னா, இறந்தவன் பிறந்துட்டு போகிறான், உனக்கு என்ன, நீ என்ன செய்ய அதை செய்யி, ஆனால் அவன் பிறந்திருந்தாலும் நல்லா இருப்பான்ல அப்படிங்கிற சூத்திரத்தை தான் அது சொல்லுகிறது. அவன் மிருகமாக பிறந்திருந்தாலும் அந்த இடத்துல போய் என்ன சொல்கிறான்னா வந்து நல்ல லக்ஸுரிஸான வந்து வளர்க்கப்படுகின்ற, இப்போ திருப்பதி கோயிலில் போய் ஒரு பசுமாடு பிறந்துருச்சுன்னு வைங்க, என்ன ராச உபசாரம் இருக்கும். பசுமாடுனால எல்லோரும் நல்லா பார்ப்பாங்க. அப்போ திருப்பதி கோயிலில் வந்து கொட்டடியில் போய் வந்து அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியாக பிறந்து விட்டது என்று உங்கள் மூதாதையர்கள் அங்கே பிறந்துட்டாங்கன்னா திருப்பதியில் எவ்வளவு ரச குழம்பு பாயாசம் கிடைக்கும். அப்போ நாம் திதி கொடுத்தல் என்பதை அவாய்ட் பண்ணக்கூடாது. ராகு திசை கொடுத்து கெடுப்பான், கொஞ்சம் கவனமாக இருக்கும். ராகு திசை கொடுப்பான் கெடுப்பான், ஏன்னா அவனுடைய இயல்பு அதுதான். அப்போ கொடுத்து கெடுப்பான் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய ஸ்பீடு வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு லிமிட்டடாக இருக்கணும். பிரேக் வந்து கரெக்டாக இருக்கணும். அடிக்கடி அப்படி லேசாக பிரேக்கை மிதித்து பார்த்துக்கணும். இதை செய்யாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ராகு திசை கெடுத்து விட்டது, நான் வந்து கடவுளை கும்பிட மாட்டேன், அதை அப்படியே நீங்கள் என்ன யாரை கும்பிடலைனாலும் வருத்தப்பட போதில்லை. ஆனால் விதி என்று சொல்லக்கூடிய கோரத்தை நீங்கள் அனுபவித்தாங்க. அப்போ முன்னோர்களை பணிவோம், ராகுவை பணிவோம், கேதுவை பணிவோம். பணிந்து என்ன சொல்கிறான்னா அவர்களுக்கு கேதுவை எப்படி பணியிறது, நான் காலையில் எழுந்திரிச்சு என்ன சொன்னேன், 4 பூ போட்டினாலும் 2 மந்திரம் செய்யுங்க சொல்லுங்கள், கேது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு நல்ல கடாட்சத்தை கொடுப்பார். ராகுவுக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். காகத்திற்கு வந்து என்ன சொன்னேன்னா இரவில் வந்து கொஞ்சம் வந்து சாதம் வடித்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. மறுநாள் காலையில் வந்து அந்த பழைய சாதத்தை வந்து காகத்துக்கு வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த காகம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களாக பாவிக்கக்கூடிய அந்த இது சந்தோஷமாக சாப்பிடும். இதுவே உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியாக கிடைக்கும். ராகு திசை ஓடுகின்றவர்கள் கவனமாக இருக்கணும். முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். பெரியோர்கள் இருந்து வந்து கொஞ்சம் பிடிவாதம் பண்ணாங்களா அவங்கள கன்வீனியன்ஸ் பண்ணி திதி கொடுக்க வைங்க. உங்களுடைய ராகு திசை வந்து உங்களை கெடுக்காது. கண்டிப்பாக வந்து ராகு திசை போடும்போது 2 சர்ப்பங்கள் இணைந்த 18 வருஷ திசை 2 சர்ப்பங்கள் இணைந்த வந்து என்ன சொன்னா ஒரு இதை வந்து ரெடி பண்ணி, அதாவது ஒரு கோயிலில் வந்து என்ன சொன்னா இடம் கேட்டு வந்து அதை பிரதிஷ்டை பண்ணி அதில் போய் வந்து என்ன சொன்னா இத்தனைக்கான மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் வந்து என்ன ஒரு சூடம் பருத்தி வச்சுட்டு வந்து வந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்து தக்கலாம். இதுதான் ராகு திசையுடைய நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஆனால் கெட்டது செய்யாமல் இருப்பதற்கு முன்னோர் வழிபாடும் இந்த 2 சர்ப்பங்கள் இணைந்ததை வந்து நம்ம வந்து வச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க வாழ்க வளமுடன். வணக்கம்.